சீமான் அவர்கள், அதாவது நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பல்வேறு மாநாடுகளை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இப்போ பிப்ரவரி 7ஆம் தேதி மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அந்த பேரிலே அடங்கியிருக்கு, மாற்றத்தை விரும்பும். அப்போ விரும்பாத மக்களும் இருக்கிறாங்க. காலங்காலமாக புறையோடி போய் இந்த பழமையை ஏற்றுக்கொண்டு, வறுமையை ஏற்றுக்கொண்டு, இந்த பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, நாங்கள் வதைப்பட்டாலும் எங்கள் ராசா விட்டு ஆளுங்க தான் வரணும். அவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர் தானே. பெண்களை கருப்பை எடுத்துருவான்னு கொச்சையாக சொல்லியிருக்கிறார்ல. தன் மனைவியை எப்படி எல்லா மக்களுக்கும் அறிமுகப்படுத்தினாரு. அப்போ அவர் செய்த பிழைகள்லாம் நாங்கள் வரிசையாக அடுக்கிறோம். அப்போ அவர் உங்களுக்கு பெரியார், அவர் தான் எல்லாம் பிடுங்கினாரு அப்படின்னு நீங்கள் பெருமை பீத்திக்கிறீங்க. இதை வந்து செய்யறதுக்கு கையில் எடுக்க தயங்குவாங்க. தயங்கக்கூடிய அந்த பயம் எதுக்குன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது நோக்கம் இல்லை. அவங்களுக்கு கட்டிங்க, எடப்பாடி, ஓபிஎஸ், செங்கோட்டையன், பாஜக, அன்புமணி, எவன் குடுமி எவன் கையில் இருக்குது, நம்ம எப்படி தப்பிக்கிறது, மூணு லாரி பணம் போச்சு, சசிகலா தான், ஜெயலலிதா தான், இந்த திருட்டு அரசியல் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் தோணாது. படித்தவன், தெரிஞ்சவன், படிக்காதவன், அனுபவப்பட்டவன், வாழ்க்கையில் அடிப்பட்டவனுக்கு எல்லாம் உணரும். சொகுசாக இருக்கிறவங்க, பலவீனத்தில் அடிமையாக இருக்கிறவங்க, போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறவங்க, இல்லை இது புராண கதைகளுக்கு அடிமையாக இருக்கிறவங்க. புராண கதைனா அரசியல் புராண கதைகள், எம்ஜிஆர் அது பண்ணார், ஈவ ராமசாமி அது பண்ணார், இவங்களுக்கு அது. மக்கள் மத்தியில் அவருடைய வரவேற்பு எந்த அளவு இருக்குது அப்படின்னு தொடர்ந்து மாயை நடிகர் அது சொன்ன மாதிரி ஒரு வாய் திறந்து பேசணும், ஒரு கருத்து சொல்லணும். சார், அவர் பேசாதப்பயே அவருக்கு இவ்வளவு கிரேஸ் இருக்கப்போ, சரிங்க சார், சினிமா மாயனே சொல்லுங்க. தொண்டர்கள் நான் வந்து விஜய்க்கு தான் வாக்களிப்பேன்னு சொல்றாங்களே, அவங்க நிப்பாட்டுவாங்க வேட்பாளரா? குழந்தைங்க வரக்கூடாதுன்னு வீடியோ முன்னாடியே வெளியிட்டிருக்கணும். 4 நிமிஷம் செத்த பிறகு 4 நாள் தள்ளி வெளியிடுறது முன்னாடியே வெளியிட்டிருக்கணும். ரசிக குஞ்சிகளுக்கு புத்தி இருக்காது. ரசிக மனப்பான்மையில் உள்ளவனுக்கு ஒரு எல்லையை தாண்டி யோசிக்க தெரியாது. அவனுக்கு நீ அறிவுரை சொல்லியிருக்கணும். புள்ள தாச்சிங்க வரக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது, குழந்தைங்களை தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு வீடியோவில் சொல்லியிருக்கணும். போலீஸ் எப்படி ஆலோசனை கொடுக்குறாங்களோ ஒரு பொது. சார், இதை வந்து ஒவ்வொரு மாநாட்டிலையும், அதாவது அவர் முதல் மாநாடு விஜய் வாயை திறந்து எங்க சொன்னார், கூட்டத்தை அதிகமாக காட்டணுன்றதுக்காக இன்ச்சா நாங்கள். அப்போ உனக்கு சொந்தமாக பேச தெரியாது, எழுதி கொடுத்து 10 நிமிஷம் பேசுகிறேன். சொந்தமாக பேச தெரியாது. இது ஏற்கனவே ஒரு ஊடகத்தில் கூட சொல்லியிருக்கிறேன். நாகப்பட்டினத்தில் அவர் பேசுகிறப்ப அவர் நின்றுட்டு இருக்கிறதுக்கு அவருக்கு ஈடாக அண்ணா செலவு ஒன்று இருந்துச்சு. யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வெற்றி தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ சீமான் அவர்கள், அதாவது நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பல்வேறு மாநாடுகளை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இப்போ பிப்ரவரி 7ஆம் தேதி மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த மாநாடையுடைய தலைப்பை பார்த்தாலே வந்து மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு அப்படின்றப்போ எல்லாருமே வந்து வித்தியாசமா பார்க்காங்க. இந்த மாநாடோடைய உள்நோக்கம் என்ன சார்? அந்த பேரிலே அடங்கியிருக்கு, மாற்றத்தை விரும்பும். அப்போ விரும்பாத மக்களும் இருக்கிறாங்க. காலங்காலமாக புறையோடி போய் இந்த பழமையை ஏற்றுக்கொண்டு, வறுமையை ஏற்றுக்கொண்டு, இந்த பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, நாங்கள் வதைப்பட்டாலும் எங்கள் ராசா விட்டு ஆளுங்க தான் வரணும், எம்ஜிஆர் விட்டு ஆளு தான் வரணும், கருணாநிதி விட்டு ஆளுங்க தான் வரணும்னு அது மாற்றத்தை விரும்பாத மக்கள். அது அந்த பழமையை ஏற்றுக்கிட்டவங்க. புதுமையை ஏற்கிறவங்க, மாற்றத்தை விரும்புகிறவங்களுக்கு ஒரு அழைப்பு. அந்த அழைப்பு விடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நம்ம இயற்கையோடு இணைந்து வாழ்கிறதுக்கு எது மரங்களுக்கு நம்ம முக்கியம், மாடு முக்கியம், இயற்கை வளங்கள் முக்கியன்றது ஒன்று ஒன்றா எடுத்து காட்டிட்டு கடைசியாக அதை பராமரிக்கிறதுக்கு, இதை பாதுகாக்கிறதுக்கு நம்மளுக்கு 6 அறிவு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தான் முழு பொறுப்பு இருக்குது, கடமை இருக்குன்றதுக்கான ஒரு அழைப்பு. இதை புரிஞ்ச மக்களுக்கு சிறப்பாக இருக்கும், நாடு நல்லா இருக்கும். கண்டிப்பா. இவ்வளவு மாநாடுகள், இப்போ அவர் நடத்தக்கூடிய எல்லா மாநாடுகளுமே ரொம்பவே வித்தியாசமா இருக்குது. மக்கள் வந்து யோசிக்கக்கூடிய ஒரு மாநாடா இருக்கு. இப்போ ஆடு மாடுகள் மாநாடா இருக்கட்டும், பல்வேறு மலைகளுக்காக, அப்புறம் கடல் சார்ந்த மாநாடு, இப்போ பாத்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர், மருது பாண்டியர் அவர்களுடைய வீர வணக்கம் போற்றும் மாநாடு. அதாவது இந்த மாநாடுகள்லாம் வந்து அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், இதெல்லாம் கையில எடுக்க வந்து பயப்படக்கூடிய ஒரு விஷயத்த ஈஸியா எடுத்து வந்து நடத்திட்டு இருக்காரு. மக்கள் மத்தியில இதுக்கு வந்து வரவேற்பு இருந்தாலும் கூட எதிர்ப்பலைகளும் இருக்குது. இது அப்படி எப்படி சரி கட்ட போறாரு 2026? இது எந்த மாதிரி பிரதிபலிப்புன்னு நினைக்கிறீங்க? இந்த எதிர்ப்பு எந்த மாதிரி எதிர்ப்பு? அவருக்கு எதிர்ப்பா தானே இருக்கு. இதெல்லாம் வந்து எதுக்கு நடத்துறாரு? இதெல்லாம் ஜாதிய தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஜாதிய தலைவர்களை வந்து இது பண்றாரு. அப்போ ஈவே ராமசாமியை விட இப்போ ஜிடி நாயுடுன்னு இவங்க சொல்லி மேம்பாலத்துக்கு பேர் வச்சாங்க. இவங்களை விட யார் ஜாதி வெறியர்? முத்துராமலிங்கத்தை ஒரு ஜாதி வெறியரா?
இப்ப அவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர் தானே சார்? அப்போ ஈவ ராமசாமி எந்த சமூகம்? அவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர் தானே. பெண்களை கருப்பை எடுத்துருவான்னு கொச்சையாக சொல்லியிருக்கிறார்ல. தன் மனைவியை எப்படி எல்லா மக்களுக்கும் அறிமுகப்படுத்தினார். அப்போ அவர் செய்த பிழைகள்லாம் நாங்கள் வரிசையாக அடுக்கிறோம். அப்போ அவர் உங்களுக்கு பெரியார், அவர் தான் எல்லாம் பிடுங்கினார் அப்படின்னு நீங்கள் பெருமை பீத்திக்கிறீங்க. எங்கள் ஆளுங்க செஞ்ச வரலாற்று பிழை அது ஏதோ 1-2 சின்ன சின்ன சம்பவங்கள். அது அவர் தான் தேவரையா தான் இறங்கி கொலை செஞ்சாரா? அது இருக்கும். அது ஒரு இரு சமூகங்களுக்கு இடையே பிரச்சனைகள் காலங்காலமாக இருக்குது. கீழே இருக்கவங்களாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். அப்படி இருக்கப்போ அது வந்து பிழை தான், அதை ஏற்றுக்கிறோம். அதுக்காக அவர் அப்படியே அந்த ஒரு குட்டைக்குள்ளே போட்டு அந்த ஊருக்குள்ளே வச்சு முடக்கணும். ஒன்றும் படிக்க தெரியாத, இல்லைனா வந்து ஒன்றும் விவரம் தெரியாத குருட்டாம்போக்குள்ள பிராமணனை எதிர்க்கணும், இயற்கையை எதிர்க்கணுன்ற பேரில் அதை தென்னை மரத்தை கல்லை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு தென்னை மரம் அவர் தோப்பில் இருந்த எல்லாத்தையும் வெட்டினார்ல, மூளையே இல்லாமல் ஈவ ராமசாமி. அவர் வந்து ஜாதி வெறி கிடையாது, எங்கள் ஆளுங்க ஜாதி வெறியா? அதனால் ஜாதி வெறியெல்லாம் கிடையாது. அப்புறம் நீங்கள் இன்னொன்று குறிப்பிட்டீங்க, நடத்துறதுக்கு எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. இந்த மாநாடுகள் இதெல்லாம் வந்து ஏன் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இது பயப்படுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை வந்து செய்கிறதுக்கு கையில் எடுக்க தயங்குவாங்க. தயங்கக்கூடிய தயங்கினது அந்த பயம் எதுக்குன்றேன். ஏன்னா அவங்களுக்கு இது நோக்கம் இல்லை. அவங்களுக்கு கட்டிங்க எடப்பாடி, ஓபிஎஸ், செங்கோட்டையன், பாஜக, அன்புமணி, எவன் குடுமி எவன் கையில் இருக்குது, நம்ம எப்படி தப்பிக்கிறது, 3 லாரி பணம் போச்சு, சசிகலாதா, ஜெயலலிதாதா, இந்த திருட்டு அரசியல் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் தோணாது. புரியுது உங்களுக்கு? அடுத்து உதயநிதியா, இன்ப நிதியா, தான் பேர பிள்ளையா, இப்போ மருமகனா இப்படின்னு போகிறவங்களுக்கு இது தோணாது. இது தோணுது செய்கிறதுக்கு பண வலிமை இல்லைன்னா கூட போராடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இது பெருமைக்குரியது, இது ஒரு உன்னதமானது, இது ஒரு புனிதமானது. இதை புரிஞ்சுக்கிட்டா மக்களுக்கும் விடிவு, எல்லாத்துக்கும் விடிவு. இதை புரியாமல் இந்த பழமையே இருந்துச்சு நினச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக நம்ம அனுபவிப்போம். இப்போ மக்கள் புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக அது மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா? மக்கள் புரியுறாங்களா? புரியக்கூடிய இடத்துல இப்போ மக்கள்ன்றப்ப நம்ம எப்படி ரேண்டமாக எடுக்க முடியாதுல்ல. எல்லாம் படித்தவன், தெரிஞ்சவன், படிக்காதவன், அனுபவப்பட்டவன், வாழ்க்கையில் அடிப்பட்டவனுக்கு எல்லாம் உணரும். சொகுசாக இருக்கிறவங்க, பலவீனத்தில் அடிமையாக இருக்கிறவங்க, போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறவங்க, இல்லை இது புராண கதைகளுக்கு அடிமையாக இருக்கிறவங்க. புராண கதைனா அரசியல் புராண கதைகள், எம்ஜிஆர் அது பண்ணார், இவங்க ஈவ ராமசாமி அது பண்ணார், இவங்களுக்கு அது தெரியாது. இவங்களை என்ன தான் நீங்கள் உரிச்சி கோழி ஏதோ சொல்லுவாங்களே, கோழி தோலை உரிச்சி மேய விட்டாலும் திரும்ப முளைச்சிரும், அது அடித்து உதச்சா கூட கடைசியில் நம்ம கறி ஆக்குவாங்கன்னு தெரியாது. அது வரைக்கும் திரும்ப இங்கே தான் வரும். நம்மளுக்கு கோழி நம்மளுக்கு அரிசி போடுறானே, குருணை போடுறானே, நம்ம ரெக்கையை உரைச்சாலும் பரவாயில்ல, அங்கே ஓடும். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட பேர் தான் வந்து மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அந்த குறிப்பிட்ட பேரை வச்சு மட்டும் சீமான் அவர்களால் தமிழ்நாட்டை ஆள முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. குறிப்பிட்ட பேர் போராடி தானே இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சிச்சு. எல்லாருமே வீட்டில் உங்க வீட்டில் உங்க அப்பா 8 கோடி மக்கள்ல 30 லட்சம் மக்கள் தான் வந்து சீமான் அவர்களுடைய கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்க சார். இப்ப அந்த மக்களை வச்சு மட்டும் இவர் எப்படி வந்து களத்துல இறங்கி தேர்தல் அடுத்த கட்டம் இருக்குல்ல. இப்போ வேறு வாக்காளர் பட்டியல்ன்றது வந்து ஏற்கனவே ஃப்ராடு, போலித்தனம், ஏமாத்து வேலை, எல்லாம் செத்து போனவங்க, இருக்கிறவங்க, இல்லாதவங்க, இது திராவிட அரசியல் எல்லா கட்சிகளும் ஆளுங்கட்சிகள் எல்லாமே செஞ்சுட்டு இருந்துச்சு. இப்போ இவங்க புதுசாக பிற மாநிலத்தவர், வட மாநிலத்தவரை இணைக்கிறதுக்கு இவங்க ஏதோ முகாம் போடுறாங்க. அது எப்படி நடக்க போகுதுன்றது தெரியல. பீகாரில் ஒரு மாதிரி நடந்திருக்கு, அந்த மாதிரி திட்டமிடுறாங்க. அப்படின்றப்ப இதில் பயங்கரமாக அடிவாங்க. ஏன்னா நாம் தமிழருக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே. அப்போது இதில் வந்து மக்கள் புரிஞ்சிக்கணும், நம்ம ஓட்டு போட்டால் கூட இவங்க ஜெயிப்பாங்களா, நம்ம ஓட்டு போட்டு தான் இவங்க ஜெயிக்கிறாங்களா, நம்ம ஓட்டு போட்டு தான் கருணாநிதி குடும்பம் வருமா, அவங்க ஏற்கனவே ஏமாற்றி முள்ள மாதிரி கள்ளத்தனம் பண்ணி எடப்பாடி காசு கொடுத்து பிஜேபி மோடி பெட்டியை மாத்திரலாம் செய்கிறானுங்க. அப்போ நம்ம இவங்களுக்காவது போடுவோம். கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது நீங்க எஸ்ஐஆரை தான் குறிப்பிடுறீங்க அப்படின்றது தெரிய வருது. இது வந்து நாம் தமிழருக்கு மட்டும் அடி கிடையாது, திமுக, அதிமுக, இப்ப வருகின்ற தாவேகாவினருக்கு கூட அடின்னு சொல்றீங்க. இருந்தாலும் இது வந்து நாம் தமிழருக்கும் அடியாகத்தானே இருக்கும். ஆமா, எல்லாருக்கும். அவருடைய வாக்கு சதவீதம் கம்மியாக தானே செய்யும். அது தெரியல, பார்ப்போமே. இந்தியா முழுக்க அப்படி தான் நடக்குது. இப்போ நடக்க போகுது, என்னதான் ஒரு ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். நீங்கள் தாவேகாவினர்னு தனியாக சொல்கிறீங்க, தனியாக சொல்கிற லெவலுக்கு அது என்ன இருக்குன்றது தெரில. ஏன்னா அவங்க தனிச்சு நிற்க போகிறாங்களா, மக்கள் மத்தியில் அவருடைய வரவேற்பு எந்த அளவு இருக்குது அப்படின்னு தொடர்ந்து மாயை நடிகர்கள் அது சொன்ன மாதிரி ஒரு வாயை திறந்து பேசணும், ஒரு கருத்து சொல்லணும். சார் அவர் பேசாதப்பயே அவருக்கு இவ்ளோ கிரேஸ் இருக்கப்போ சரிங்க சார், நீங்க சினிமா மாயனே சொல்லுங்க. தொண்டர்கள் நான் வந்து விஜய்க்கு தான் வாக்களிப்பேன்னு சொல்றாங்களே, அவங்க யாரை நிப்பாட்டுவாங்க வேட்பாளரா? எனக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு வேளச்சேரி தொகுதியில் யாரை நிப்பாட்டுவாங்க? சைதாப்பேட்டை தொகுதியில் இந்த அரை வேக்காடுகள், என் புருஷனுக்கு பதில் எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு சொல்கிற பொம்பளை எந்த தொகுதியில் நிப்பாட்டுவீங்க? எந்த தொகுதியில் நிப்பாட்டுவீங்க அந்த அம்மாவை? இல்லை வெளியிலேருந்து வாடகைக்கு எடுப்பீங்களா ஆளை? இப்போ ஒரு காணொலி பார்த்தேன். ஒரு திருவண்ணாமலையில் ஒரு மாவட்ட செயலாளர், அவர் பறையர் சமுதாயத்தை சார்ந்தவர் போல், அவர் ஏதோ பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளைங்க, ஒரு பொம்பளை மேடையில் நின்றுக்கிட்டு பரத்துடியாமன்னு அப்படின்னு திட்டுது.
1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி தளபதி வீட்டுக்கு நான் இப்போ தான் போயிட்டு வரேன், பரப்பையன் திட்டுது. கலந்தாய்வு கூட்டங்க, வீடியோ இருக்குங்க. இந்நேரம் SC ST அட்ராசிட்டி PCR ஆக்டில் அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடணும். அப்போ ஒரு மாவட்ட நிர்வாகமே எப்படி இல்லாமல் ஒரு பொம்பளை மேடையில் ஏறி நின்றுக்கிட்டு ஒரு ஜாதி பேரை சொல்லி கீழ் ஜாதின்னு சொல்லி அந்த மாவட்ட நிர்வாகியை கட்சிக்குள்ள 1000 குழப்பம் இருக்கும், ஜாதி பேரை சொல்லி பரத் தேவடி அம்மா வந்து வார்த்தையை சொல்லுது. அப்போ இந்த மாதிரி முட்டாளுங்களை வச்சுட்டு எவனும் வேட்பாளர் அனுப்பாட்டு வைக்க திருவண்ணாமலையில். வட சென்னையில் எங்கள் தொகுதியில் ML பிரபுன்னு ஒரு தம்பி இருக்கிறாரு. அவர் வந்து நாம் தமிழர் கட்சியில் இப்போ போயிட்டார். தொடக்கத்தில் வந்தார். நான் விஜய் வந்தால் விஜய் கட்சிக்கு விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தார். 1 வருஷம் 2 வருஷம் இருந்தார்னு நினைக்கிறேன். நல்ல தம்பி. அவர் வந்து நல்ல போஸ்டர் அடித்து வருங்கால தமிழகமே சட்டமன்றமே அவர் போட்டெல்லாம் போட்டு ஒட்டினார் மாதாவரம் பெரம்பூர் தொகுதியில். அவருக்கு துணைத் தலைவராக யாரும் அறிவிச்சிருக்கிறாங்க. விஜய்க்கு 2 பேரும் தோளில் அப்படி போட்டு ஃபோட்டோலாம் போட்டுருக்குறாங்க. அவர் வீட்டில் போய் வெட்ட போயிருக்கிறான். இந்த பிரபுவை அந்த துணைத் தலைவர் இவர் விளம்பரம் பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு கட்சியில் செல்வா கிடையாத பார்த்துட்டு வெட்ட போயிருக்கிறான். வழக்கு போட்டு கைது பண்ணியிருக்கிறாங்க. சார், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லா கட்சிகளையும் இருக்குங்க. இதுக்கு என்ன நடவடிக்கை? கட்சி விட்டு நீக்கினீங்களா? அதிமுக எடப்பாடி கூட்டத்தில் தாவேகா கொடி பிடிச்சிட்டு போனவங்க யாருன்னு சொன்னீங்களா? எங்கள் கட்சி இல்லைன்னா தான் சொன்னீங்களா? அவங்க எங்கள் கட்சி கிடையாது, எடப்பாடியே ஏற்பாடு பண்ணிக்கிட்டாரு, இல்லை எங்கள் கட்சிக்காரங்க நாங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துருக்கோம் அதான் சொன்னீங்களா? எதுவுமே பேச மாட்டேங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாரா விஜய் அவர்கள்? வேற என்ன பெருசுன்னு பேசியிருக்கிறாரு? பெருசாக என்ன பிடிங்கி தள்ளிட்டாரு அவர்? சொல்லுங்க. சின்ன சின்ன விஷயம் என்ன? 41 உயிர் போனதுக்கு பின்னாடி ஆட்டிக்கிட்டு பத்திரிகையாளர் சொன்னப்போ அப்படியே கண்டுக்காம போனவர். அது சார், அவர் தான் துக்கத்தில் இருக்கேன்னு சொல்றாரு. மீண்டும் மீண்டும் ஏன் அவரையே விமர்சனம் செய்றீங்க? ஏன் விஜய் அவர்களே அந்த இடத்துல வந்து குளறுபடி நடந்திருக்குது அப்படின்றது உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியுது. 50% விஜய் அவர்கள் மேல தவறு இருந்தாலும் அரசாங்கத்தின் மேலேயும் 50% தவறு இருக்கு அப்படின்னு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே தான் சொல்றாங்க. எல்லாருக்குமே நடக்குங்க. போலீஸ் வந்து எதிர்கட்சியை வளர விட்டு ஆளுங்கட்சி வந்து வளர வருங்க. உனக்கு மூளையே இல்லையா? எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை நீ கூகுள் மீட்டு போட்டு போ, ஜூம் மீட்டு போட்டு போ. குழந்தைங்க வரக்கூடாதுன்னு வீடியோ முன்னாடியே வெளியிட்டிருக்கணும். நீ 4 நிமிஷம் செத்த பிறகு 4 நாள் தள்ளி வெளியிடுறது முன்னாடியே வெளியிட்டிருக்கணும். உன் ரசிக குஞ்சிகளுக்கு புத்தி இருக்காது. ரசிக மனப்பான்மையில் உள்ளவனுக்கு ஒரு எல்லையை தாண்டி யோசிக்க தெரியாது. அவனுக்கு நீ அறிவுரை சொல்லியிருக்கணும். புள்ள தாச்சிங்க வரக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது, குழந்தைங்களை தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு வீடியோவில் சொல்லியிருக்கணும். போலீஸ் எப்படி ஆலோசனை கொடுக்குறாங்களோ ஒரு பொது சார், இதை வந்து ஒவ்வொரு மாநாட்டிலையும், அதாவது அவர் முதல் மாநாடு விஜய் வாயை திறந்து எங்க சொன்னாரு சார்? விஜய் அவர்கள் அறிக்கை மூலியமா சொல்லிட்டு தான். அறிக்கை படிக்க தெரியாத எத்தனை பேர் இருப்பான்? கூமுட்டை 7வது டிஸ்கண்டினியூ, 6வது டிஸ்கண்டினியூ, போஸ்டர் ஓட்டுறவன், புள்ளிங்கோ எத்தனை பேர் கட்சியில் இருப்பான்? அவன் தானே டான்ஸ் ஆடுறான் NDTV ரிப்போர்ட்டர் முன்னாடி. அவன் எத்தனாவது படிச்சிருப்பான்? அவனுக்கு ஆனால் அவனை தெரியுமா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பார்த்தா தான் தெரியும். படிக்க தெரியாத தற்கூரி நிறையா இருக்கான். ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் நிறையா இருக்கான். ட்ரக் அடிக்ட் நிறையா பேர் இருக்கான். பார்த்தாலே தெரியல. அவங்க போகிற கூட்டத்தில் எல்லாமே போதை கடைகள்லாம் நிரம்பி வலியுதுன்றது. அப்போ அவனுக்கு எப்படி புரியும்? அப்போ இந்த விஜய் வாயால் பேசினாரா? அறிக்கையில் விட்றாருன்னு அறிக்கை அந்த படித்தாரா? எவனோ ஒருத்தன் எழுதி தானே வாசிச்சுட்டு போகிறாரு. அதனால் சாவு வீட்டுக்கு போய் இந்த கொடி கம்பம் அரை கம்பத்தில் இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ். ஒரு துக்கம் அனுசரிக்கணும். வீட்டுக்குள்ள உட்காந்து எப்படி அனுசரிக்கணும் எங்களுக்கு என்ன தெரியும்? ஏதோ ஒரு படத்தில் அம்மா செத்துருச்சு கக்கூசில் போய் அழுவார். அது அழுதுட்டு நாங்கள் நினச்சி பார்த்துக்கணுமா? ஐயோ விஜய் கக்கூசில் அழுதுட்டு இருந்தாருக்குப்பா. சிம்ரனும் இவரும் நடித்தாங்களோ ஒரு படம். அம்மா செத்துருச்சு, ஏதோ ஒரு படத்தில் போய் கக்கூசுக்குள்ளே போய் தண்ணியை தெளித்து அழுவார். அந்த மாதிரி அழுதுட்டு இருந்தாருன்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கணுமா? துக்கம் அனுசரிக்கிறேன்னா? அதனால் இது வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா, அரசியல் வந்து சாக்கடையாக்கி கேவலமாக்கி அதை ஒரு வியாபாரமாக்குனது இந்த திராவிட அரசியல், இந்த உலகமயமாக்கல் அரசியல் பண்ணாலும் இது ரொம்ப கேவலமானது. மனித குழுவினர் எல்லாம் உயிரினத்துக்கே கேடானது இந்த தாவேகா விஜய் கட்சி. அதனால் அவங்க ஏதாவது பேசுனாலும் பரவாயில்ல. விஜய் பேசுகிறாருன்னு இவங்க எல்லாம் பேசுகிறாங்க. விஜய் அறிக்கை விட்றாருன்றாங்க. விஜய்கிட்டேருந்து என்ன வாயை திறந்து என்ன வருது? இத்தனை உயிர் பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இப்போ காசை கொடுத்துட்டோம், அவங்கள கூப்பிட்டு வச்சுட்டோம். ஒரு 20 நாளுக்கு அப்புறம் கூப்பிட்டோன்னா அவங்க மனசு கொஞ்சம் ஆறி இருக்கும். உடனே அவங்க மண்டி போட்டு அழுதாரு, உட்கார வச்சு அழுதாரு, மன்னிப்பு கேட்டார். தனி அப்போ மன்னிப்பு கேட்டல, கோர்ட்லேயும் நாங்கள் தான் பொறுப்புன்னு சொல்ல வேண்டியதானே? ஒரு தாய்மார்கிட்டையும் மண்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்ட நீங்கள் நீதிமன்றத்திலையும் நாங்கள் தாங்க பொறுப்பு எடுத்துக்கிறோங்க, தவறுங்க, நாங்கள் மக்கள்கிட்ட பேசிட்டோங்க, இந்த பிரச்சனை இதுக்கப்புறம் நடக்காது சார். அதாவது அந்த மாதிரி அசம்பாவிதம் எங்களை அறியாமல் நடந்துருச்சு அப்படின்னு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறது ஓகே. கோர்ட்ல எதுக்கு அவங்க மன்னிப்பு கேட்கணும்? ஏன் தாமதமாக வந்த? உன் பக்கத்துல வந்து எல்லாம் சார், அவங்க குறிப்பிட்ட டைம்ல தானே வந்திருக்காங்க. 2 to 10 அப்படின்னு சொன்னா அவங்க குறிப்பிட்ட டைம் தான். தவறுதலா அவங்க வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. 12 தவறுதலாம் இல்ல, உயிர் போகும் கூட்டத்தை அதிகமா காட்டணுன்றதுக்காக இன்ச்சா அப்ப உனக்கு சொந்தமா பேச தெரியாது, எழுதி கொடுத்து 10 நிமிஷம் பேசுற, சொந்தமாக பேச தெரியாது. இது ஏற்கனவே ஒரு ஊடகத்தில் கூட சொல்லியிருக்கிறேன். நாகப்பட்டினத்தில் அவர் பேசுகிறப்ப அவர் நின்றுட்டு இருக்கிறதுக்கு அவருக்கு ஈடாக அண்ணா சிலை ஒன்று இருந்துச்சு, பேரறிஞர் அண்ணா சிலை. நீ அண்ணாவை பஸ்ஸில் ஓட்டியிருக்க, மாநாட்டில் ஓட்டியிருக்கிற. அண்ணாவை பற்றி ஏதாவது நம்ம அண்ணாதுரை ஐயா சிலை இருக்குன்னு அது சொன்னியா? ஜடம் சிலை கூட உயிர் இருக்கும் போல், அண்ணாதுரை சிலைக்கு கூட உயிர் இருக்கும் போல், தங்க மூலம் பூசப்பட்ட அண்ணாதுரை சிலைக்கு கூட. இந்த ஜடத்துக்கு நம்ம வழிகாட்டி நம்ம பேருந்தில் ஒட்டியிருக்கிறோம், நம்ம மாநாட்டில் போட்டிருக்கிறோன்னு தெரியாத ஜடம்
முண்டம் அங்கே நின்றுக்கிட்டு பேசுகிறாரு. அப்போ அரசியல் புரிதல் இருக்கா? எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டில் வேளாங்கண்ணி மாதா, நாகூர் ஆண்டவர், ஏதோ ஒரு காளியம்மா பேரை மட்டும் சொல்ல தெரிஞ்ச உனக்கு, ஆனால் அங்கே சிலை இருக்கே, உனக்கு ஈடாக இருக்கேங்க, பார்வையாக இருக்குங்க. அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் துப்பு இல்லை. அவன் கொள்கை தலைவன்ற வழிகாட்டின்ற அவரோட படத்தை பஸ்லையும் போட்டுருக்க எல்லாம் போட்டிருக்கிறேன். அதை பற்றி பேச துப்பு இல்லை. அந்த ஜடத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து அவர் வந்துடுவா பிடிங்கிடுவார், அவர் எதிர்கட்சி தலைவர் ஆயிடுவார், ஆளுங்கட்சி ஆயிடுவார்னா அப்படின்னா நாடு நாசமாக தான் போகும். இது வரைக்கும் இருந்த கேவலமான அரசியல்களை விட கேடுகட்டு போய் தறிக்கட்டு போய் நிற்கும் அது நாடு. அதுக்கு பாஜக, RSS போன்றவர்களை அவங்களுக்கு ஆதரிக்கிறதே வந்து அது சிறந்த எடுத்துக்காட்டு. கண்டிப்பா. இப்ப இந்த சம்பவத்திற்கு பின்பு பாத்தீங்க அப்படின்னா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. அதாவது அதிமுகவோட விஜய் அவர்கள் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைகள்லாம் அதிகமாயிட்டு இருக்கு. இவர் கூட்டணி வைப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இது வந்து இவர் வந்து என்ன பண்ணுவார்? இவர் வயசுக்கு வந்துட்டாரா வரலையா, இவருக்கு முதிர்ச்சி அடைஞ்சிட்டாரா இல்லையா, மன வளர்ச்சி அதிகமாக இருக்குதா இல்லையான்றது இவர் பேசினாதான், இவர் வெளியே இறங்கி வந்தால் தான், ஒரு பத்திரிகையாளரை சந்தித்தாதான், ஏதாவது பண்ணால் தான் தெரியும். அதனால் இவர் பிடி இப்போ இந்த 41 பேர் உயிரிழப்புக்கு பிறகு CBI வழக்குக்கு பிறகு பாஜக பிடிச்சி இழுத்தா போவாரா, இல்லை எடப்பாடி கூப்பிட்டா போவாரா, இல்லை எங்கேயும் போகாமல் சும்மா அந்த தற்கூரிகளை வச்சு நிப்பாட்டுவாரா, என்ன பண்ணுவாருன்னு நம்மளுக்கு தெரியல. அதனால் இது தேர்தல் வரட்டுமே, பார்த்துருவோமே. 41 உயிர் போன மாதிரி மேலும் உயிர்கள் போகாமல் இவர் வீட்டுக்குள்ளே இருந்தே கூட அரசியல் பண்ணட்டும். ஓட்டு போடுறான் போடல, அப்புறம் என்ன பண்ணுறாருன்றதை பார்ப்போம். சரிங்க சார், இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ வந்து காலமாக, அதாவது கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளாக திமுக அதிமுக தான் வந்து தமிழ்நாட்டை ஆண்டுட்டு வராங்க. அதை மாறாக இருக்கக்கூடிய, அது மாற்று வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சியை தான் நாம் தமிழர் கட்சியை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 2 கட்சிகள் அதிமுக திமுகல ஏதாவது ஒரு கட்சி ஒளிந்தால் மட்டும்தான் நாம் தமிழர், மாற்றாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி வந்து முன்ன வர முடியும். இல்லைன்னா அதற்கு வர, அதாவது இவர்கள்ல ஒருத்தர் இல்லைன்னா தான் முன்பு வர முடியும். இல்லைன்னா இவருடைய நிலை வந்து இதே இடத்துலதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஏதாவது ஒரு கட்சி ஒளிய வாய்ப்பு இருக்கா? அதற்கு மாற்றாக நாம் தமிழர் சொல்ற மாதிரி நாம் தமிழர் மாற்றா வரதோ நம்ம வந்தாகணும். அது ஒண்ணு. அதிமுக இப்ப குடும்பி யார் கையில இருக்கு? சீரழிஞ்சு போச்சு. பாஜகவோட குடும்பி இருக்குன்னு ஊர் அறிய தெரியுது. திமுக அந்த ஸ்டாலின் குடும்பம் சொத்து வருமானம் இருக்கிறதுனால அது பிணைஞ்சிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு நிற்கிது. இல்லைன்னா அதுவும் உடஞ்சி போயிடும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் திடீர்னு நம்ம கண்ணு சிமிட்டி வரலாற்றில் நல்லா கம்பீரமாக மீசை வச்சு முறுக்காக இருக்கிறவன் திடீர்னு பொட்டு நாட்டு டாக்கில் உழுவுற மாதிரி தானாக வீழும். இது மேலே வந்தால் தானே இவங்க சொல்லக்கூடிய, அதாவது நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் எப்பயுமே சொல்லிட்டு இருக்காங்க, 2026 தேர்தல் வந்து திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் இடையே மட்டும்தான் இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்காங்க. இது வரணும் அப்படின்னா இந்த 2 கட்சிகள்ல ஏதாவது ஒரு கட்சி இறங்கினா மட்டும்தான் இவருடைய கட்சி மேல படி இருக்கா, இறங்கவா போறாங்க. அவங்க வீழ போகிறாங்க. அவங்களுக்கு கொள்கை சொத்து அந்த இது எடுக்க போகிறதில்ல. அதுக்கு தான் எடப்பாடி சித்தப்பு என்ன சொல்கிறாரு, என்னடா ஸ்டெர்லைட்டில் 18 பேரை 13 பேரை சுட்டுட்டாங்க அப்படின்னா நான் டிவியில் தான் பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு முதலமைச்சராக இருக்கப்போ சொன்னேன். இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிற விஜய் கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்தாங்க, அங்கே காவல்துறையே காணா, 500 பேர் இருந்தாங்களா, நான் டிவியில் பார்த்தேன், அப்படி தெரில. டிவி பார்க்குறது தான் ஒரு வேலை போல். ஒரு முதலமைச்சராக இருக்கிறப்பையும் டிவி பார்க்குற, எதிர்கட்சியாக இருக்கிறப்பையும் டிவி பார்க்குற. அப்போ உனக்குன்னு ஒரு உளவுத்துறை, உனக்குன்னு ஒரு அதிகாரிகள் உனக்கு அதில் பார்த்து தானே தெரிஞ்சுக்கிறோம். இப்போ துப்பாக்கி சூட உரிமை கொடுத்தவன் யாரு? பேருந்து மேலே ஏறி நின்று 13 பேரை சுட சொல்லி தொண்டையில் சூடு காலில் சூடுன்னு சொன்னவன் உத்தரவிட்டவன் யார்? ஒரு முதலமைச்சர் வந்து கேவலமல்ல? இப்போ கூட சம்பவம் நடந்துச்சுன்னா அதுக்கு பாஜக எப்படி விஜய்க்கு சப்போர்ட், திமுக எதிர்க்க தெரிலங்க. சவுக்கு சங்கர், வேறு யார், அந்த இப்ராஹிம்னு ஒரு பாய், காங்கிரஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இப்போ இவங்கெல்லாம் திமுகவோட அட்ராசிட்டிஸு தமிழ்நாட்டில் ஒழியணுன்றதுக்காக மாற்று என்னன்னு தெரில அவங்களுக்கு. நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ண வேணாம், அதனால் திமுக ஒழியணும், அவ்வளோதான். அந்த ஒரே நோக்கத்துக்கு என்ன வேணால் பண்ணுறாங்க. சவுக்கு சங்கர், இப்போ அவர் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, இது போல் இந்த இதில் வந்து எல்லாருமே எடப்பாடி, பாஜக எல்லாம் வந்து நிற்கிது. எல்லாம் ஒன்று தான், ஒரே குப்பை தான். இவங்களுக்கு வந்து எப்படி வீழ்த்தணும், எப்படி வியூகம் வகுக்கணும், இது தொடர்ச்சியாக அதிமுக அடுத்து வரும். எடப்பாடி திரும்ப வந்து நான் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன், இத்தனை பேர் செத்து போனாங்களா, இத்தனை பேர் போதையில் போனாங்களான்னு சொல்லிட்டு திரும்ப அதை தான் சொல்லுவார் அவர். அப்போ அதுக்கப்புறம் அவங்கள ஒழிக்கிறதுக்கு இதை மாதிரி பீஸுங்கெல்லாம் ஒன்று சேரும். அதனால் இது வந்து நம்ம ஒரு நிலையாக கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வளர்கிற மாதிரி நாங்கள் இப்படி ஏற தீயது இறங்க அப்படி தான் சரிப்பட்டு வரும். கண்டிப்பாக. இப்போ நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொன்ன மாதிரியும் திராவிடம் விசஸ் தமிழ் தேசியத்திற்கான போட்டி 2026 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதற்குண்டான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு நாம் தமிழர் பண்ணியிருக்காங்க சார்? அதான் பண்ணிட்டு தான் இருக்க. வேட்பாளர் கட்சி களப்பணி எல்லாம் 2016 நடந்துட்டு இருக்கு. தமிழ் தேசியம் இப்போ வந்து மக்களுக்கு, இப்போ இளைஞர்களுக்கு GT நாயுடு, முத்துராமலிங்க தேவர், ஜாதி கட்சின்னு இவ்வளோதான் பேசுகிறாங்க இந்த திராவிட நாயகி. அப்புறம் அதுக்கு ஸ்டாலின் இந்த வருஷம் கோரிப்பாளையம் போகிறாரு, பசும்பொண்ணு போனார், மருத்துவர்களை பார்க்க அங்கே போகிறாரு. அப்போ என்னது இது? இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் இத்தனை பேருக்கு மட்டும் போகிறீங்க. இப்போ முத்துராமலிங்க தேவர் ஜாதி வரியர் இல்லையா? எதுக்கு திராவிட புலி வந்து அங்கே போச்சு?
தளபதின்னு சொல்கிற ஸ்டாலின் ஏன் அங்கே போனார்? கோரிபாளையமும் போனார், பசும்பொன்னு ஏன் போனார்? முத்துராமலிங்க தேவர்ன்றதுக்கு எந்த ஜாதி பேரும் கிடையாது. அது வந்து 3 ஜாதியை சேர்ந்துக்கிட்டு சொல்லிக்கிறாங்க நாளடைவில். தேவர்ன்றது ஜாதி பேரே கிடையாது. ஜிடி நாயுடுன்றது எப்படி ஜாதி பேர் இல்லாமல் போகும்? அவர் பேர் என்ன? துரைராஜுன்றாங்க. கோவிந்தசாமி துரைராஜா நம்ம சொல்கிறாங்க அப்பன் பேர். அந்த பேரை வச்சிருந்தா கூட சரி ஆரி இருக்கும் நம்மளுக்கு மனசாமி தெலுங்கனா தான் இருந்துட்டு போகிறாண்டா அப்படின்னு. ஜிடி நாயுடுன்னு பேர் வைக்கிற. அப்போ இது வந்து எவ்வளோ திமிரு. அதனால் ஜாதி வரி பிடிச்சவர்கள் ஈவே ராமசாமி கூட்டம், இந்த திராவிட கூட்டத்தை விட வேறு எவனும் இங்கே தமிழ்நாட்டில் ஜாதி வரி கிடையாது. அது இமானுவேல் சேகரன் ஐயாவாக இருக்கட்டும், முத்துராமலிங்க தேவராக இருக்கட்டும், பாண்டியாராக இருக்கட்டும், நாடாராக இருக்கட்டும், பிள்ளைமராக இருக்கட்டும், எவனும் ஜாதி வரிலாம் கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாம் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்காங்க. இந்த பறையர் அல்லாத ஒரு பிரச்சனையை பயன்படுத்தி நடுவில் குளிர் காயிற இந்த திராவிட திருடர்கள் தான் அது காரணம். கண்டிப்பா சார். இப்ப மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு எந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அரசியலில் இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.